இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 89 அதிகாரம் 28வது வசனம். என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். யாருக்காக கர்த்தர் தன் கிருபையை காப்பார்? யாருக்காக தேவன் அவர்கள் சந்ததிக்கு அதை நிலைப்படுத்துவார்னு பார்க்கும்போது, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனை கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கிருபையை என்றென்றைக்கும் காக்கிறவராக இருக்கிறார். அவர் உடன்படிக்கை அவர்களோடு அவர் உறுதிப்படுத்துகிறேன்னு சொல்கிறார். அந்த கிருபையை அளிக்கிறவங்களை அவர் எப்படி காப்பார்னா, அவன் ஒருத்தருக்கு இப்போ தாவீதுக்கு அருளின அந்த கிருபை அவன் சந்ததி முழுவதையும் என்றென்றைக்கும் நிலைக்கும்படியாக செய்தார் இல்லையா? சங்கீதம் 89:29 பாருங்க, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும் செய்வேன். தாவீதுடைய சந்ததி, தாவீதுக்கு பிறகு சாலமோனுக்கு பிறகு அவன் சந்ததியும் நிலை நிற்கும்படியா கர்த்தர் செய்கிறார். அது எப்படின்னா, வானங்கள் உள்ள மட்டும் அது நிலை நிற்க செய்வேன்னு சொல்லி ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கும் தேவன், நாம் கர்த்தரை தேடும்போது நம் பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறார். அவருடைய சந்நிதியின் முன் நாம் நிற்கத்தக்கதாக நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். இந்த பூமி உள்ள வரைக்கும் நம்முடைய சந்ததியும் தேவனுக்கு முன்பாக நிற்கும் இல்லையா? அதே சங்கீதம் 89:31 சொல்றாரு, என் கட்டளைகளை கை கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். இன்னைக்கு அவருடைய கற்பனை கட்டளையை கை கொள்ளாம நியமத்துக்கு மீறி நடந்தால் அவர் மிலாற்றினாலே அடிப்பேன்னு சொல்றாரு. அவர்களுடைய அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன். வாதை ஏன் கூடாரத்தை அணுகிறது? அக்கிரமம் மிகுதியாக இருக்கும்போது தான் வாதை கூடாரத்தை அணுகுது. சில நேரம் தேவன் சில வாதைகளை நமக்கு அனுமதித்திருக்கலாம். அது அவர் ஏற்ற சமயத்தில் நமக்கு அதை நீக்கி போடுவார். நம் வழிகளை நாம் சரி செய்து கொள்ளும்போது கர்த்தர் அதை நீக்கி போடுவார். இல்லை அது எந்த நேரத்தில் அது நம்மை விட்டு விலகி போகணும்னு தேவன் ஒரு கால நேரத்தை வைத்திருப்பார். அப்போது அது நம்மை விட்டு விலகி போகும். ஆனால் இன்னைக்கு கட்டளை, கற்பனை, நியமம் இதெல்லாம் மீறி நடந்தால் நான் மிலாற்றினாலே அடித்து அவர்களை வாதையினாலே தண்டிப்பேன்னு சொல்கிறார். ஆனாலும் என் கிருபையை அவங்களை விட்டு விலகாமலும் என் உண்மை பிசகாமலும் இருப்பேன்னு அடுத்த வசனத்தில் சொல்கிறார், சங்கீதம் 89:33. அப்போ கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது. அவர் உண்மைனா அவர் வாயினாலே சொன்ன வார்த்தை ஒன்றும் பிசகாது. நம் குடும்பத்துக்கு நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் தவறு செய்யும் போது அவர் தண்டிக்கிறாரு, சிற்றிக்கிறாரு. ஏன்னா யாரை சிற்றிக்கிறாரு? தன் நேசிக்கிற புத்திரர்களை தான் அவர் சிற்றிக்கிறார். சிற்றித்து அவர்களை சீர்படுத்தி அவர் தம்மண்டையிலே அவர் சேர்த்து கொள்ளுவார்னு பார்க்குறோம். இங்கே அதான், என் உடன்படிக்கை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். என் உண்மை பிசகாதுன்னு சொல்கிறாரு. அடுத்து சங்கீதம் 89:34 சொல்கிறாரு, என் உடன்படிக்கை மீறாமலும். அப்போ கிருபையின் உடன்படிக்கை, கிருபையாக நமக்கு உடன்படிக்கையை காக்கிற தேவனாக இருக்கிறார் இல்லையா? அதை அவர் மீற மாட்டார். அவர் உதடுகளினாலே சொன்னதை அவர் மாற்றாமல் இருப்பார். ஏன்னா அவர் பொய் சொல்ல மனுஷனோ மனம் மாற அவர் மனுபுத்திரனோ இல்லை என்று என்னாகம புத்தகத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ தேவன் மனம் மாற மாட்டார். நமக்கு உடன்படிக்கையை அவர் மீற மாட்டார். அந்த உடன்படிக்கையை அவர் காப்பார். அவர் சொன்னதை நமக்கு செய்யும் அளவும் எப்படி யாக்கோபை அவர் கைவிடாது இருந்தாரோ அதே போல் நம்மையும் அவர் கைவிட மாட்டார். ஏசாயா 55:3 சொல்லுது, உங்கள் செவியை சாய்த்து. அப்போ நம்ம தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவர் என்றென்றைக்கும் அந்த கிருபையை நமக்கு காக்கணும். அவருடைய உடன்படிக்கை நமக்காக உறுதிப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்திலே வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன்னு சொல்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் நடப்போமானால் அப்பொழுது நம் ஆத்மாவை தேவன் பிழைக்க செய்வார். இன்னைக்கு எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்ளலாம். ஆனால் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நடக்கும்போது தாவீது அருளின அந்த நிச்சயமான கிருபை இன்னைக்கு நமக்கும் அருளுவேன்னு சொல்கிறார். சரி, நமக்கு கர்த்தர் அருள போகிற அந்த கிருபை என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடபடிகள் 13 அதிகாரம் 33-34 வசனத்தில் பார்க்கும்போது, இயேசுவை எழுப்பதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கும் நிறைவேற்றினார் என்று
நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இன்னைக்கு சுவிசேஷமாய் நாம் எதை அறிவிக்கிறோம்? இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மரணம் என்பது உண்டு இல்லையா? அது அழிவுள்ள மரணம், அழியாத மரணம். அழியாத அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளாய் நாம் போகிற அப்போது நாம் மரித்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள் பிழைத்திருப்போம். எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் அவரை தனது வலக்கரத்தினாலே தூக்கி எழுப்பினார். அவர் உயிரோடு இன்றும் பிதாவின் வலதுபாரத்தில் வீற்றிருக்கிறார். அந்த நிச்சயமான கிருபையை, அந்த வாக்கு தத்தத்தை நமக்கும் அருளுகிறார், நம் பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிறார். இதை தான் நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கிறோம். இன்னைக்கு நாம் மரித்தாலும் நித்திய ராஜ்யத்தில் தேவனுடைய அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் கண் விழிப்போம் என்கிற அந்த நிச்சயம் நமக்கும் இருக்குது இல்லையா? ஏன்னா இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமத்தை நாம் விசுவாசிக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலர் 13:34 சொல்கிறார், இனி அவர் அழிவுக்கு உட்படாதபடிக்கு அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீது கருளின் அந்த நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்னைக்கு தாவீதுக்கு அந்த கிருபையை தந்தாரே, இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் ஏற்று அவர் கட்டளை கற்பனை நியமங்களுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது தேவன் அந்த கிருபைகளை நமக்கும் தருகிறார். இதுக்கு ஒரே பிரதான வசனம் ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ மலையும் பர்வதம் எது விலகினாலும் அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாது, அவர் உடன்படிக்கை நமக்கு நிலை பெறாது. இந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கும் தருகிறார். இதை நாமும் விசுவாசிக்கணும். இந்த சத்திய வசனத்தை ஏசாயா 54:10 நாம் காலைதோறும் கூட அறிக்கையிட்டு நாம் ஜெபித்து அதை சுதந்திரித்து கொள்ளலாம். சங்கீதம் 111:9 பார்க்குறோம், அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிடுவார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்போ இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமம் தான் நம்ம மீட்பு, நம்முடைய ரட்சிப்பு, எல்லாமே அதுதான். அந்த நித்திய உடன்படிக்கையை நமக்கு அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. எவன் ஒருவன் கர்த்தருடைய நாமத்தை விசுவாசித்து அவன் நாவினாலே அறிக்கையிடுகிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் இல்லையா? அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் நாமத்தை விசுவாசிக்கிறவங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த உடன்படிக்கை காக்கிறார். அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது. அதே போல பயந்தவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். அவர் உடன்படிக்கையை என்றென்றைக்கும் அவர் நினைப்பார். கர்த்தருக்கு இன்னைக்கு நம்ம பயந்து நடக்கிறோம்னா தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வரும். அது நம்மை ஆதரிக்கும். அது நம்மை கிருபையினாலே தாங்கும். அன்னைக்கு தாவீதுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை உடன்படிக்கை செய்து கொண்டார் இல்லையா? 2 சாமுவேல் 7:16 பார்க்குறோம், உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் எனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும், உன்னுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார் என்று சொல் என சொன்னார். யார் இது நாத்தான் என்கிற தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் தாவீதுக்கு இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். அப்போ உன்னுடைய ராஜ்யமும் உன் வீடும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலை நிற்கும். தாவீதே, நீ மரித்தாலும் உன்னுடைய சந்ததி எனக்கு முன்பாக நிற்கும். இப்போ அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தருக்கு பயந்து நாம் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவரை பற்றி கொண்டு அவரை பின்பற்றி நாம் நடப்போமானால் நமக்கும் அந்த கிருபையை தருகிறார். அந்த உடன்படிக்கையை கர்த்தர் காக்கிறார். நம் பிள்ளைகளுக்கும் அந்த உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்றென்றைக்கும் நாமும் நம்முடைய சந்ததியும் அவர் முன்பாக நிற்கும். ஆமீன்.